ஏண்டா பசு, எங்க அம்மா எவ்வளவு அழகா பசுபதினு பேர் வச்சிருக்காங்க. அந்த சுருக்கி கூப்பிடுறேன்னு பசு பசுன்னு. இப்படிதான் நீ போன வாரம் பசு பசுன்னு கூப்பிட்டு போயிட்ட. எடுத்துட்டு இருக்க என்ன சொன்ன தெரியுமா? என்ன சொன்னா? என்ன சொல்லுவான்? பொட்டும் பூனாவும் வந்து வச்சுட்டு போயிட்டான். சரி விடுறா பசு, கோச்சிக்காத. ஒரு டீ சொல்ல, ஜாலியா கெத்தா குடிப்போமா? என்ன சொல்ற? நீ சொல்லவா? நீ வாங்கி தருவேன்னு நானே கூட போகாம எங்கேயா அட்டை மாதிரி விட்டுட்டு இருக்கேன். எனக்கு சேர்ந்துக்கிறீங்க பாரு, கொண்டுருவேன். டீ கடைக்காரனை டீக்கு டிங்கி அடிக்கிறவன்லாம் ஏனே கடை பக்கம் சேர்க்கிறீங்க? இவரு பெரிய யோக்கியம். அண்ணே, அதை கொதிக்கிற பாலத்துக்கு அவனுக்கு மூஞ்சில ஊத்துங்கண்ணே. ஆமா, அவர் டீலயே பாலை ஊத்த மாட்டாரு, இதுல மூஞ்சில வேற ஊத்துறாரா? இதுல வேற கண்ணை குட்டிடாதடா. உனக்கு சங்க ஊதுவாங்கல்ல, அப்ப 3 ரூபா செலவானாலும் பரவாயில்லன்ட்டு 3/4 பாக்கெட் பாலை வாங்கி ஊத்துறேன். சரி விடுப்பா, கூட்டத்துல ஏன் கட்டிச்சோற வைக்கிற? கூட்டமா? ஏண்டா நல்லா பாரு, இருக்கிறது நம்ம 2 பேர் மட்டும்தான். இது உனக்கு கூட்டமா? இது ஒரு சென்மம், இதெல்லாம் கணக்குல சேர்க்கிற. அப்படியே போட்டேன்னா ஏன்டா ஓப்பனிங் சீன் கொஞ்சம் நல்லா இருக்கட்டுமேனு ஒரு பிட்ட போட்டா ஸ்கிரிப்ட்ல இல்லாத டைலாக் எல்லாம் பேசிட்டு இருக்க. சரி விடுப்பா, ஓவர் டைம் போட்டு ஆளை ஓட்டத்துல நீ கில்லாடி இந்த ஊருக்கே தெரியும். ஆமா, எங்க ஷாருக் கானு எப்பயுமே இங்க நமக்கு முன்னாடி வந்து சீட்டை ரிசர்வ் பண்ணி வைப்பானே. ஆமா, இது பெரிய மலேசியன் ஏர்லைன்ஸ் முன்னாடியே வந்து சீட்டை புக் பண்ணி வைக்கிறாரு. பேரா பேரு ஷாருக்கான். அது இப்ப எங்க குப்பை பொறுக்கிட்டு இருக்குதோ. என்ன மச்சான், போன வாரம் பஸ் ஸ்டாண்டு 10 மாவை சைட் அடிச்சியே, ஓகே ஆச்சா? யாரு? அந்த 10 மணி பத்மாவா? இது 10 மணி பத்மாவா? எனக்கு கொஞ்சம் சொல்றாரு. சரி, 10 மணி பஸ்ஸுக்கு கரெக்டா வருவான்னு சொன்னேன். அப்படி சொல்றியா? நீ வேற, அண்ணன் இப்ப ரேஞ்சே வேற. அது அவங்க அக்கா அமுதாவை சைட் அடிக்க ஆரம்பிச்சல. அது எத்தனை மணி? அது அதே டைமிங் தான், ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி பின்ன வரும். என்னங்கோ நீங்க தான் இருக்கியா? ஆமா, இங்க தான் ஆளை சைட் அடிச்சுட்டு இருக்க முடியும். சுமாரா. சரி சோசியரே, வந்த விஷயத்த சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லைங்கோ. ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது தான் 1.5 கிலோமீட்டர் தாண்டி வந்தீங்களா? என்னப்பா அப்படி சொல்லிட்ட நீ? அதாவது உங்க அப்பா நைனா இருக்காரோ இல்லையா, அவர் என்ன பண்ணிட்டாரு, பொண்ணு பார்க்கணும்னு சொன்ன அர்ஜென்ட்டா. அதுவும் சரி அர்ஜென்ட்டா கேட்கறாரே சொல்லிட்டு நிறைய போட்டோஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன் என் போன்ல. சரி காட்டலான்னு சொல்லிட்டு உங்க தோப்பனாட்ட போனா அவர் என்ன சொல்லிட்டாரு, என்கிட்ட காட்டாதே, நீங்க உங்க புள்ளாட்ட காட்டுங்கன்னு சொல்லிட்டாரு. தம்பி நீ இருப்ப, முதல்ல இவது முடிப்போம், அப்புறம் உனக்கு வரேன், அவசரப்படாதண்ணா. பாருங்க, பேச்ச குறைங்க, போட்டோ வரது காமிங்க, ஏதாவது தேர்தான்னு பார்ப்போம். என்னப்பா அப்படி சொல்லிட்ட? பார் லட்சமாக பத்தியா, இவதான் புருஷனை பொலி போட்டா புனிடா, நாளைக்கு ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகிறான். யோ, என்ன பொலி போட்டுருக்கா? அடுத்த போட்டோ காமி. இல்லப்பா, நீ சொன்னா நாளைக்கு உங்க வீட்டுக்கு நேரா வந்துருவேன். நாளைக்கு வேண்டாம், 4 வருஷம் கழிச்சு வேண்டாம். நெக்ஸ்ட் இளம் விதவை இன்பக்கனி, எப்படி பேரு தூக்கலா இருக்கா? இன்பக்கனி துன்பக்கனின்ட்டு. நெக்ஸ்ட் அம்புஜாம்பா, அதுவும் சாதாரண அம்புஜாம்பா இல்ல, அக்ரகாலத்து அம்புஜாம்பா. 50 வயசுல அறியாத பொண்ணு இவ ஒருத்திதான், ஓகேவா? பொண்ணை காமிக்க சொன்னா ஆண்டியை காமிச்சிட்டு இருக்க. அடுத்தது இது முதிர்கண்ணி முத்தம்மா, ஓகேவா? ஓகேன்னு சொன்னா எடுத்துக்கலாம் நீ மொத்தமா. என்ன சொல்ற? மொத்தமா குத்தமானு இன்னும் ஒரு குத்தமா போட்டுருவேன். என்னையா இதெல்லாம் வேற? என்னப்பா நீங்க சொல்றதெல்லாம் இப்படி ஒதுக்கிட்டே இருக்க? யோ நிறுத்தியா, ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது. என்ன புரியுது? எங்க அப்பா பொண்ணு பார்க்க சொன்னது எனக்கு, நீ எங்க அப்பாவுக்குன்னு தப்பா நினைச்சு காமிச்சிட்டு இருக்க. ஓஹோ, அவ்வளவுதானே? உனக்கும் பொண்ணு இருக்கு, ரெடியா இருக்கு, காட்டுமா? காட்டுறேன் பாரு. இவன் எல்லாத்துக்கும் போடாம்பி எல்லாத்துக்கும் மண்டையாட்டுவான். காமியா. தம்பி ரொம்ப ஆர்வமா இருக்கான், போங்க உன் தனி இல்ல. இது கறிக்கடை வியாபாரி பொண்ணு காஞ்சனா, பேரு எப்படி இருக்கு? காஞ்சனாவா? காஞ்சி போன வானான் மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண மச்சான். டேய், நீ அப்ப வந்து சும்மா தானே இருக்க, போட்டோ காமிக்கிறப்ப மட்டும் முன்னாடி வர, சும்மா வேறா. நீங்க அடுத்தது. இது வந்து பெரிய இடம், மைசூர் மகாராஜா. பொண்ணா? சூப்பரா. காமி. சந்தோஷமா தெரியுங்களா? மைசூர் மகாராஜா தங்கி ஸ்லிப் ஆயிடுச்சு. மைசூர் பாக்கு விற்கிறார்ல மகாராஜான்னு சொல்லிட்டு, அவரோட பொண்ணு பேரு பல்லவி. பல்லவியா? ஆமா, அவங்க வீட்டுல தேங்காய் திருவு இருக்காது.
எப்படிதான் கண்டுபிடிச்ச தம்பி, எப்படி கண்டுபிடிச்ச? சிபிஐ வச்சு கண்டுபிடிச்சேன். நெக்ஸ்ட் நெக்ஸ்டா? இது யாரு, குண்டூர் குமுதாவா? ஐயோ, ஏன் பொழப்புல மண்ணு மாதிரி போட்டுருப்ப தம்பி. நல்லா வேண்டாம் தம்பி. எப்படிதான் கண்டுபிடிக்க தெரியல இதெல்லாம். அப்படியே போட்டேன்னா போட்டாவே போனுக்கு வெளியே தள்ளிட்டு நிக்குது, பார்த்தாலே தெரியல. ஆனா ஏன்டா தம்பி எல்லாத்தையும் குறை கண்டுபிடிச்சே இருக்க? இது பாரு, இது நல்லா இருக்கும். பாரு. என்ன ஒரே இருட்டா இருக்கு. மச்சான் நல்லா தாண்டா இருக்கு. அது பொண்ணு கொஞ்சம் நிறம் கம்மி. என்னது நிறம் கம்மியா? இல்ல பிரைட்னஸ் கொஞ்சம் குறைச்சு வச்சிருக்கான். வேற ஒண்ணும் இல்ல, நல்லா பாருங்க. ஏத்திட்ட பாருங்க, நல்லா தெரிஞ்சா ஏத்திட்டா. நெக்ஸ்ட் நான் மச்சான் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கிற, எனக்கு அது ரெக்கமெண்ட் பண்ணேன்டா. நல்லா அழுடா, வேற காமிங்க. ஏண்டா அம்பி, நெக்ஸ்ட் தள்ளனா நான் எனக்கு தான் ரெஸ்ட் எடுக்கணும் போல இருக்கு. அம்பி ஏண்டா அம்பி, ஏதாவது செலக்ட் பண்ணடா அம்பி. இப்படி ஏதோ ஒன்னு செலக்ட் பண்ண போய் தான் எங்க அப்பா இன்ன வரை கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அப்படியே குத்துன்னு வச்சுக்க, மூக்குல சேருவா கொட்டிரும், புரியுதா? ஏண்டா இளங்கோ, உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணுதாடா வேணும்? அதையாவது சொல்லி தரடா. ரொம்ப கஷ்டமா இருக்கடா அம்பி. அப்படி கேளு என் செல்லா குட்டி. ஐயா ஆல்ரெடி கமிட்டடு. கமிட்டடா? என்ன சார் நீங்க கதை ஆரம்பிச்சு 10 நிமிஷத்துக்கு மேல ஆகுது. ஹீரோயின் என்ட்ரி வேணாமா சார்? அங்க பாருங்க சார். ஹீரோயின் என்ட்ரியா? அக்கட சூடு. மறுகாட்டில் மாட்டல மறுபடி விட கேவலமா இருக்குதே. யார் அது? எத்தனை தடவை சார் சொல்றது? ஹீரோயின் சார். செல்லக்கிளி எந்திரிமா, காலில் உளுந்து மரியாதை கொடுக்குறியாமா? நல்லா இருமா. கிலோ 5 ரூபா கிடக்குது, யாரோ போட்டு போயிருக்காங்க. அட என் செல்லக்கிளி 5 ரூபாய பாக்குற அழகே தனி. அப்படியா சொல்றீங்க? நான் வரும்போது ஒரு வீட்டுல காக்காக்கு சோறு வச்சாங்க. அத தட்டோட அந்த சோறை தட்டிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு வேணுமா? ஐயோ வேணாம், காக்காவோட கிளி பாஸ்டா இருக்குது. போங்க, சிக்கமா பேசாதீங்க, எனக்கு ரொம்ப வெக்கமா வருது. ஐயோ, என்னோட பேமெண்ட் கூட உனக்கு தர்றமா, இந்த வெக்கம் மட்டும் பற்றாதமா. எங்க நான் குந்தவை மாதிரி இருக்கேனா நந்தினி மாதிரி இருக்கேனா? ரெண்டும் கலந்து குந்தாணி மாதிரி இருக்கிற. போங்க. எங்க நான் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேங்க. என்ன உங்க அப்பா புட்டுக்குனாரா? என்னது? இல்ல அப்பா புட்டு தின்னாரே, நல்லா இருந்துச்சான்னு கேட்டேன். என்ன கேனு முடிவே பண்ணிட்டியா? அப்பாடா, இப்பவாது புரிஞ்சிச்சே. ஆடா இருங்க, எங்க வீட்டுல எனக்கு மாப்பிள்ளை பாத்துட்டாங்க. அப்பாடா, சொல்ல விட்டது. என்னது அப்படின்னு சொல்லுவேன் தானே பார்த்தேன், அதுதான் இல்ல. சரி நீ மேல சொல்லு. கொஞ்சம் விளையாடாம நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். சரி சொல்லு. எங்க மாமா ஒருத்தர் மலேசியால இருக்காரு. எங்க மாமா பையனுக்கு தான் என்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒத்த கால நிக்கிறாங்க. நான் என்ன பண்றது இப்ப? பேசாம உட்காந்து சுண்டல் பண்ணு. என்னங்க நீங்க விஷயம் புரியாம பேசுறீங்க? பின்ன என்ன, நாளையோட நம்ம லவ் பண்ணி 1 வருஷம் ஆகுது. அதாவது நாளைக்கு நம்ம லவ்வுக்கு தேவசம் 1 இயர் அனிவர்சரி. நான் எப்படி எல்லாம் கொண்டாடலான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். பின்ன இப்ப போய் இதை சொல்லிட்டு இருக்க? ஏங்க எவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? இதுக்கு இப்ப என்னதான் வழி? ஓகே சொல்லு, உங்க மாமா பத்தின ஃபுல் டீடைல்ஸ் சொல்றேன். எங்க மாமா 6 வயசு இருக்கும் போது வீட்டுல இருக்கிற வேலைக்காரிய லவ் பண்ணி கூட்டி ஓடி போயிட்டாரு. 6 வயசுலயேவா? அப்ப வேலைக்காரிக்கு என்ன 3 வயசா? ஐயோ, எங்க அம்மாக்கு 6 வயசு இருக்கும் போது எங்க மாமா போனாரு. ஓ சொல்லு. அது மட்டும் இல்லங்க, எங்க மாமா போய் 25 வருஷம் ஆச்சு. நாங்க இப்ப வரைக்கும் பார்த்ததே இல்ல. ரைட்டு, மேல சொல்லு. எல்லாத்துக்கும் மேல எங்க ஃபேமிலிக்கே ஒரு பாட்டு இருக்கு. ஃபேமிலிக்குன்னு பாட்டா? என்னடி சொல்ற? ஆமாங்க, ஃபர்ஸ்ட் பாதி எங்க அம்மா பாடுவாங்க, மீதி பாதி எங்க மலேசியா மாமா பாடுவாங்க. ஐயோ என்னடா இது புது குழப்பம், எல்லாம் என் நேரம். ஆமாங்க, என்ன பண்றது? ஃபேமிலி சாங்கா? எங்க பாடு பாப்போம். பாடுறேன். ஜானி ஜானி இன்னா நைனா சக்கரத்தின்றியா இல்ல நைனா. போதும் நீ பாட்டு, எனக்கே கண்ணு கலங்குது. எல்லாத்தையும் நீ சொல்லிட்டீல, நான் பாத்துக்கிறேன். என்னங்க சொல்றீங்க? மலேசியா மாப்பிள்ளையா நான் வர்றேன், உன்னை கல்யாணம் பண்றேன். ஒர்க் அவுட் ஆகுமா?
இளங்கோ இருக்க பயமேன். அப்பனே விநாயகா எல்லாரும் நல்லா இருக்கணும். இல்ல 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 முதல்ல நானும் என் குடும்பமும் நல்லா இருக்கணும், அப்புறம் வேணா மத்தவங்க நல்லா இருக்கட்டும். மம்மி என்ன மம்மி சும்மா சும்மா புலம்பிட்டே இருக்கிற? கை எங்க போனாலும் என் உசுர எடுக்க நீ தான் இருக்கியே. ஜனங்களே, ஹீரோயின் கேரக்டருக்கு ஆளை கூட்டிட்டு வர சொன்னா பழைய பாகவதர் காலத்துல திருப்பி அனுப்புற பீஸை கூட்டிட்டு வந்து என் உசுர எடுக்காங்க. போங்க மம்மி. மம்மி டோன்ட் இன்சல்ட் மீ. இல்லடி, உங்க அப்பா என்ன கொஞ்சம் கூட குடும்பத்து மேல அக்கறையே இல்லாம கோயில் கோலம் பாத யாத்திரை ஊர் ஊரா சுத்திட்டு இருக்காரு. நீ என்ன மம்மி மம்மின்னு சொல்லிட்டு ஒழுங்குத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் நல்லா இல்ல, பாத்துக்கோ. மம்மி ரொம்ப டென்ஷன் ஆகாத, தொண்டை எலும்பு தொங்கிற போது. ஏன்டி சொல்ல மாட்டேன்? 25 வருஷத்துக்கு முன்னாடி வேலைக்காரிய கல்யாணம் பண்ணி வெளிநாட்டுல செட்டில் ஆனாரு எங்க அண்ணன். அவர் மட்டும் திரும்பி வரட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. ஏன் மம்மி? சொல்றதுக்கு என்னடி இருக்கு, பாடியே காட்டிடுறேன். ஜானி ஜானி என்ன நைனா, சக்கர துட்டியா இல்ல நைனா. போதும் மம்மி போதும். ஏமா ஒன்ஸ் மோர் நைமா. ஐயா வேண்டாம், ரொம்ப வருஷமா இதேதான் பாடிட்டு இருக்கிற, எங்க உசுரை எடுக்கிற. வேண்டாம். ஓய்யோடு விட்டனா இப்படி அடிக்கடிக்கு பாடினாதாட்டி பிரிச்சு போன எங்க அண்ணன் குடும்பம் இந்த பாட்டை எப்படியாவது காதல கேட்டு நம்ம பிரிச்சு போன குடும்பம் ஒன்று சேருண்டி. பாட்டோட ஒரு பாதி தாண்டி எனக்கு தெரியும், இன்னொரு பாதி எங்க அண்ணனுக்கு தாண்டி தெரியும். நீ வேணா பாரு, எங்க அண்ணன் கண்டிப்பா வருவாரு, பாட்டு பாடுவாரு, நம்ம குடும்பம் ஒன்று சேரும். ஏண்டி அழுவுற? நானா? ஓ மம்மி. இல்ல மம்மி, நேத்து கூட பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பிச்சைக்காரன் நம்ம ஃபேமிலி பாட் பாடிட்டு நல்லா கலெக்ஷன் பண்ணிட்டான். எனக்கு ரொம்ப அசிங்கமா ஆச்சு மம்மி. ஏன் மம்மி, போற வரவங்களுக்கு நம்ம ஃபேமிலி பாட் எப்படி தெரியும்? அதுவாடி, நான் தான் இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு யூடியூப் இதுலலாம் நம்ம ஃபேமிலி பாட்டை பறக்கி விட்டேன். சரி வா வா, இப்போ நம்ம ஃபேமிலி பாட்டை பறக்கி விடுவோம். ஐயா நான் வரல, பீச்சு பிடிச்சி வா, வந்து தொலைறேன். சாடி சாடி சக்கர துட்டியா இல்லடா. அழுவத மம்மி. மா வீடு வாசல்லாம் பெருக்கிட்டேன், சாமான் செட்டி எல்லாம் கழுவிட்டேன், வீடெல்லாம் தொடக்க வேண்டிய வேலை கிடக்கு. அதெல்லாம் சரிதான் கௌரி, ஆனா ஒவ்வொரு வார்த்தைக்கு கடைசியில ஒரு சிரிப்பு சிரிக்கிற பத்தியா, அதுதான் கேவலத்தின் உச்சகட்டம். நீங்க மட்டும் அழுவலாம், நான் மட்டும் சிரிக்க கூடாது. நான் என்னம்மா பண்றது, ஊர்ல இல்லாத வியாதி சிரிக்கிற வியாதி, அது என்ன பாடா படுத்துது. இப்படித்தான் உங்க ஒண்ணு விட்ட சித்தப்பா செத்து போயிட்டாரு. போன வாரம் சாவு வீட்டுக்கு போன என்ன நடந்தது? உன் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம சிரிச்சு அங்க பல்லு போன பொக்க கிளவிங்கெல்லாம் உன்னை கும்பு கும்புன்னு குத்துன காட்சி இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே நிக்குதடி. சரி பரவாயில்ல விடுமா. சொல்ல மறந்துட்டேமா, உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்துக்குது. எனக்கு லெட்டரா? என்னவா இருக்கும்? அன்புள்ள தங்கை பார்வதிக்கு அண்ணன் கோபாலசாமி எழுதி கொள்வது. அண்ணா, நானும் எனது மகன் ராஜாவும் விரைவில் இந்தியாவுக்கு வருகிறோம். அண்ணா சீக்கிரம் வாங்க, எனது மகன் தான் உனது மருமகன், விரைவில் சந்திப்போம். லெட்டர் மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருக்காரு, சீக்கிரம் வாங்க. சரிம்மா வருவாரு. சும்மா இவ ஒருத்தி. என்னப்பா இளங்கோ, அந்த சிந்தனையில கூட போலகுது. ஆமா, எங்க ஆயா வீட்டுக்கு ராக்கெட் விட்டுருக்காங்க, அது நேரா போகுதா இல்ல கோணலா போதான்னு பாத்துட்டு இருக்கேன். என்னப்பா நீ ஆளுங்களை அசிங்கப்படுறதுல ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம் போல இருக்குது. போன வாரம் போன ஆடிஷன் என்னாச்சு? ஆமாப்பா, போன வாரம் தான் ஆடிஷன் போனேன். நீயே ஹீரோ மாதிரி இருக்கிறன்னு சொல்லி என்ன ஆடிஷன்ல செலக்ட் பண்ணிட்டாங்க. சூப்பரு. நான் கூட உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஐயோ, சொல்லு 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 சொல்லு. உனக்கு டைரக்டர் கேஎஸ் ரவிக்குமார் தெரியுமா? தெரியுமே. முத்து படத்துல ஒரு பாட்டு கூட வருமே, பாடு பாப்போம். எங்குடிக்க முத்தம் வந்தல்லோ, முத்தம் வந்து உனக்கு கொடுத்தல்லோ.
அவரு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவரு கூட அவரோட படத்துக்கு ஹீரோ வேணும்னு கேட்டிருந்தாரு. ஐயோ என்னப்பா சொல்ற? உடனே நான் அவரை போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு. இரு, அவசரப்படாத. அவரு எங்க அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. உன்னோட போட்டோ காமிச்சனா அந்த செல்ல குட்டி அலேக்கா தூக்கிட்டு வான்னு சொல்லி இருக்கிறாரு. அப்படியே சொன்னாரு. நானும் உன்னை அவர்கிட்ட கூட்டு வரேன்னு சொல்லிட்டேன். ஐயோ இலகோதா நானும் அவரை பார்க்க வரேன். இரு, அவசரப்படாத. அதுக்கு முன்னாடி நீ எப்படி நடிப்பேன்னு அவருக்கு தெரிஞ்சுக்கணுமா? என்னப்பா சொல்றேன்? எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு வீடு இருக்குது. அதுல வந்து நீ மலேசியா மாமாவா நடிக்கணும். மலேசியா மாமாவா? சரி வாப்பா. இரு, அதுல இன்னொரு விஷயமும் இருக்குது. வீட்டை சுத்தி 30 கேமரா இருக்குது. அங்க நீ நடிக்க போறத டைரக்டர் அவரோட வீட்டுல இருந்து லைவா பாப்பாரு. அதுக்கப்புறம் தான் உன்னை செலக்ட் பண்ணுவாராம். சரி வா இப்போ போலாம். வெயிட், இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. அட என்னப்பா சீக்கிரம் சொல்லி தொலையம்பா. ஹீரோவாகிறதுல அவ்வளவு அவசரம். இந்த நாடகத்துல உனக்கு பையனா ராஜா கேரக்டர் நான் தான் நடிக்கிறேன். அது வேற இருக்குதா? சரி நடி சொல்லி. இந்த நாடகத்துல உனக்கு பேமெண்ட் எவ்வளவுன்னு கேட்கலையே? ஆமா, அதுக்கு எவ்வளவு பேமெண்ட்? 20,000. 20,000? அத நீ தான் கொடுக்கணும். 20,000 கொடுக்கணுமா? பாரு ஆண்டி, என்ன பிளஸ் பண்ணுங்க. பார்வதியா? தம்பி யார் நீ? நான் தான் பார்வதி. இவ எங்க வீட்டுல வேலை செய்யற கௌரி. உனக்கு யார் வேணும்? நீ என்ன வேணும்? உனக்கு பிரச்சனை? வேலை செய்யறவங்களா? இவங்களே பாக்குறதுக்கு நல்லா ஓனர் மாதிரி இருக்காங்களே. அப்படியா சொல்றீங்க? ஆமா, ஏன் உங்களுக்கே சந்தேகமா இருக்குதா? யார் நீ? இங்க வந்து என்னென்னமோ பேசிட்டு இருக்க. பாரு ஆண்டி, அவசரப்படுறீங்க பாத்தீங்களா? நான் தான் உங்க அண்ணன் பையன் ராஜா, மலேசியா அண்ணன். ராஜாவா? ஐயோ கடவுளே, உன் கருணையே கருணை. எனக்கு சந்தோஷத்துல என்ன பண்றதுனே தெரியல. ஆண்டி வேணா உள்ள போய் ஒரு குத்து பாடுக்கு டான்ஸ் ஆடி வரீங்களா? ஐயோ அட்டா அப்படியே முக்க போடுதுல. எங்க அண்ணன் நான் உரிச்சு வச்சிருக்கேன். தேங்க்யூ ஆண்டி. கௌரி, என்ன மச நீடிட்டு இருக்க? போய் டிஃபன் ரெடி பண்ணு. சரிங்கம்மா. ஒரிஜினல் பாரு ஆண்டி, என்ன பிளஸ் பண்ணுங்க. நல்லா இருப்பா. ஆமா, எங்க அண்ணன் வரலையா? வருவாரு. எப்போ? என்ன திடீர்னு கேக்குறீங்க ஆண்டி? என்னது? மலேசியாவில் ஈபிள் டவர் இருக்குதுல்ல, ஆமா, அது கொஞ்சம் சாஞ்சிருச்சு. அவரு முருங்கை மரத்து குச்சியை முட்டு கொடுத்துட்டு நேரா வச்சுட்டு வர்றேன், நீ போடா நான் பின்னாடியே வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நீ போடா பின்னாடியே நான் வர்றேன்னு சொல்லிட்டாரு. அதுதான் அங்க இருந்து மீன்பாடி வண்டியை பிடிச்சு தொப்பக்கட்டின்னு வந்துட்டேன். மீன்பாடி வண்டியா? கல்லி ஆண்டி, நீங்க எது சொன்னாலும் இப்படி வெகுலியா நம்புவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா போன வருஷமே வந்து உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிருப்பல. என்னவோ ராஜா, நம்ம குடும்பம் 25 வருஷத்துக்கு அப்புறம் ஒன்று சேர்ந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் எங்க அண்ணனையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம். என்ன ஆண்டி, நேற்று தான் டயலாக் எல்லாம் எழுதி வச்சோம், ஒத்திக்க பார்க்க வேணாமா? அதுக்குள்ள அவசரம். ஒண்ணுமே புரியலையே. இப்படியே புரியாம இருக்கிறதா நல்லது. ராஜா, நம்ம குடும்பம் 25 வருஷத்துக்கு அப்புறம் ஒண்ணு சேர்ந்துருக்கல. அக்கம் பக்கத்துல இருக்க பொம்பளை கிட்ட எல்லாம் போய் சொல்லிட்டு சாயங்காலம் வரேன். தண்டவரான்னு சொல்லுங்க. போங்க மாப்பிள்ள, எனக்கு வெக்கமா வருது. பாய் ஆண்டி. செல்லக்கிளி, உங்க வீட்டுல வேலை செய்யறாங்கல்ல கௌரி, அவங்க கெட்டிக்கிற சேலை சூப்பரா இருக்குதுல்ல. ஆமா, என்ன வேலை வரும்? எனக்கு எப்படி தெரியும்? உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும் போல. ஆமா, நாளைக்கு ஒருத்தர் நடிக்க வர போறாருல, அவர் வந்து கால் வர மாட்டார்ல. அவன் தலையே வர மாட்டான், காலங்க வர போறான். நம்ம நடிக்கிறது கல்யாணத்து வரைக்கும் யாருக்கும் தெரியக்கூடாது. ஆஹா, கதை அப்படி போகுதா? அம்மா வரட்டும், எல்லாத்தையும் புட்டு வைக்கிறேன். அம்மா தாயே, அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாத. இதை கரெக்ட் பண்றதுக்கே ஒரு வருஷம் ஆச்சு. அதுவும் சரிதான், இருந்தாலும் என்ன, நான் அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். தொடப்பத்தோட நின்னீங்கல்ல, தொடப்பத்தோட நீங்க அலங்காரப்பீங்க, அது எப்படி கௌரி? என்னங்க சொல்றீங்க? இதோட நிறுத்தக்கூடாது. அப்புறம் கால்ல கோலம், நகத்தை கடிக்கிறது, இதெல்லாம் யாரு பண்ணுவாங்க? ஐயோ, என்னங்க இதெல்லாம்? இனி கவலையே இல்லை, டோட்டல் பிளாட். நீ வா போனா. ஹலோ ஆண்டி. ஆண்டியா? என்ன ஆண்டி கிண்டின்ட்டு? நீங்க பார்வதி ஆண்டி தானே? இல்ல. இல்லையா?
அப்போ நீங்க யாரா இருக்கும்? ஹலோ நீ யாரு? நான் யாரா? The one and only son of Mr. Gopal Sami from Malaysia. வாங்க சார் கொஞ்சம் சார். ஆமா, இது யாரு? செல்லக்கிளியா? செல்லக்கிளி. செல்லக்கிளி தான் இவங்க, செல்லக்கிளி தான். செல்லக்கிளி நீயா? நீ இவ்வளவு அழகா இருப்பன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஓ மை காட், நான் யாரு உனக்கு தெரியலையா? நான் தான் ராஜா, மலேசியால இருந்து வந்திருக்கேன். உன் மாமா பையன், உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன். ஆமா, நீ யாருமே? நானா மேஸ்திரி, மேல மொட்டை மாடல கான்ட்ராக்ட் வரைக்கும் வந்திருக்கேன். ஓ ஆமா, இவன் யார் நீ சொல்லவே இல்லையே? ஓ ஆமா, சல்லக்கிளி சொன்னல. சாரி நான் ரொம்ப சல்லக்கிளி, நீ என்ன பண்ற? மாமாக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு போ. யாரு இவங்க? செல்லக்கிளியா? என்னை போய் காஃபி போட்டு கொண்டு வர சொல்றாங்க? ஆமா மேஸ்திரி, இவங்க யாரு? இவங்களா? நான் சொல்றேன், இவங்க இந்த வீட்டு வேலைக்காரி. இவங்க பேரு கௌரி. ஏங்க என்னங்க சொல்றீங்க? இரு நான் பிறகு சொல்றேன். வா நம்ம 3 பேர் சேர்ந்து காப்பி போட்டு வருவோம். கண்ணாடிக்காரங்க எந்த காப்பி நல்லா இருக்குன்னு பார்ப்போம். நடக்கு. ஐயோ, இப்ப என்னங்க பண்றது? சல்லக்கிளியோட நிஜமான மாமா வேற வந்துட்டாரு. இப்ப என்னங்க பண்றது? நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம் கௌரி. அவன் உன்னைத்தான் செல்லக்கிளின்னு நினச்சிட்டு இருக்கான். ஸோ அவனை நீயே கல்யாணம் பண்ணிடு. அப்படியா சொல்றீங்க? ஐயோ கௌரி ரொம்ப ஷாக் ஆகாத. ஆண்டவனா பார்த்து உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்கான். கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவனை நீ கல்யாணம் பண்ணிட்டீன்னா இனிமேல் நீ மலேசியா கேர்ள். கஷ்டமே பட வேண்டாம். அங்க எலக்ட்ரானிக் தொடப்ப வேற வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? போய் முடிய போதும். வேறங்க போய் முடிய போகுது? டும் 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 கல்யாணத்துலதான். ஆமா கௌரி, அந்த ராஜா எங்க காலையில ஆளையே காணோம்? அவரா தோட்டத்துல என் துணியெல்லாம் துவச்சி காய போட்டுட்டு இருக்காரு. என்னது துணி காய போடுறாரு? அது உங்களோடதா? இதுதான் காதல். போற போக்குல பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் மனசு ராஜா மேல அலை பாஞ்சிருச்சுன்னா. என்னது ராஜா பக்கம் அலை பாஞ்சிருமா? சரி விடு, நாளையிலிருந்து உன் துணியை நானே துவைச்சு போடுறேன். அந்த பயம் இருக்கு. வாங்க ஆண்டி உட்காரு. ஊர் பூரா தட்டடை அடிச்சுட்டு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜானி இந்த நைனா சக்கர துன்றியா இல்ல நைனா? பாதி நான் பாடுறேன். ஜாலி சக்கர துன்றியா இல்ல நைனா? ஓகே, பாட்டே காணோம், சிரிப்பு மட்டும் தான் வருது. சூப்பர். சுமாரி, அது எங்க ஃபேமிலி சாங். நான் மட்டும் தான் பாடுவேன். உங்க கூட பாடி எனக்கு அது தொத்திக்குச்சு. சரி கம்னரு. ஜானி இல்ல நைனா, சக்கர துன்றியா இல்ல நைனா? பொய் சொல்றியா இல்லை நைனா? பாயத்தோர நைனா. அண்ணே, உன்னை பார்த்து எவ்வளவு வருஷம் வச்சுட்டேன். என்னவா பண்றது? லவ் கண்ணை மறைச்சிருச்சுமா. என்ன இளங்கோ, சிசிடி கேமராலாம் ஓகே தானே? ஆண்டி அவர் சும்மா ஃபன்னு பண்றாரு. உங்களுக்கு தெரியாதா? அவர் தான் செம்ம லொல்லு பிடிச்சவராச்சே. அது சாப்பிடணுமா? சரி வா போலாம். சல்லக்கிளி இன்னைக்கு மதியானம் என்ன சமைக்கணும் நீ சொல்ல வேலையே? சல்லக்கிளி ஆனாட்டு பூனை புட்டு வேலை வறுத்து தெளிவான ரசம் வைங்க. ஏய் கௌரி,
அடுப்பு கூட ஆஃப் பண்ணாம வந்திருக்கேன். நான் தான் ஆஃப் பண்ணேன். சரி, யார் இவரு இவர்கிட்ட பேசிட்டு இருக்க? சமைக்கலையே. ஆண்டி 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 அவசரப்படாதீங்க. இவரு என் ஃப்ரெண்டு, பேரு இளங்கோ. எப்பா என்னப்பா நீ வேற குழப்புற? இருக்கா, நான் பிறகு சொல்றேன். இவன் கொஞ்சம் அப்படி இப்படி ஒரு 2 நாளைக்கு தங்கிட்டு போயிடுவான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓ, அப்படி இப்படியா? புரியுது. தங்கிட்டு போட்டோம். சாப்பாடு அட்டண்டி எடுத்துக்கப்பா. எங்கம்மா இந்த சிசிடி கேமரா செட் பண்ணி வச்சுக்கிற நீ? இந்த பொண்ணு கூட காணுமே. சிசிடிவி கேமரா? எதுக்கு சிசிடிவி கேமரா? ஆனா இந்த சிசிடிவி கேமரா இருந்தா தான் கேஎஸ் ரவிக்குமார்லாம் எங்க ஆக்டிங்கெல்லாம் பார்த்துன்னு இருப்பாரு. அண்ணே, உனக்கு எப்ப பார்த்தாலும் கிண்டல் கேள்விதான். இருந்தவே மாட்டேன். சரி, அதெல்லாம் விடு. உனக்காக கருவாட்டு ரத்தத்துல ரசம் வச்சு ஆம கொஞ்சம் அவிச்சு வச்சிருக்கு. ஆமா குஞ்சா, ஐயோ அது எனக்கு ரொம்ப பிடிக்குமே. அதை கொடுத்தா நல்ல வயிறான சாப்பிடுவேன். வாணே சாப்பிடலாம் வாணே. தங்கச்சி எங்கம்மா இருக்கிறா? ஆமா, யார் சார் நீங்க? நீங்க இந்த தொகுதி எம்எல்ஏ தானே? இப்ப வீட்டுக்கே வர ஆரம்பிச்சிட்டீங்களா? இது கொடுக்குறீங்களா சார்? என்ன பார்த்தானா அரசியல்வாதி மாதிரியா தெரியுது? நான் கம் ஃப்ரம் மலேசியா, கோபாலசாமி. ஐயோ, மலேசியாவா நீங்க? உட்காருங்க சார். சரி, நீ யார் தம்பி? நானா சார்? நான் பக்கத்து வீட்டு பையன். குழம்பு ரசம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன் சார். குழம்பு ரசமா? முடியே சரியில்லையே. என்ன சார், நான் என்னவோ 25 வருஷத்துக்கு முன்னாடி வேலைக்காரியை கூட்டி போய் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆன மாதிரி பேசுறீங்க. சரி விடு. அண்ணே, சாப்பாடுல எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்ததானே? நல்லா இருந்ததுமா. என்ன ஒண்ணுன்னா இந்த பொங்கடா சாப்பிடும் போது கறிப்பில்லை கொத்தமல்ல எல்லாம் வாயில ஊற்றி. சரி. தங்கச்சி என்னம்மா தெரியலையா? மாப்பிள்ள, யார் இவரே? இப்போ தெரியும் பாரு. ஜானி என்ன நைனா சக்கர துள்ளா வா நைனா. ஸ்டாப் இட். மாப்பிள்ள, யார் இது? நம்ம ஃபேமிலி பாட்ட இவரு எதுக்கு பாடுறாரு? அது ஒண்ணும் இல்ல ஆண்டி, நான் சொல்றேன். இவங்கோ இவர் தான் கேஎஸ் ரவிக்குமாரா. கணக்கு போட்டுருங்க. டாடி நீங்க போறீங்க? இப்பதான்டா வரேன். இது டாடியா? மாப்பிள்ள, யார் இவரு? என்ன குழப்பம் நடக்குது? ஆண்டி ஒண்ணும் இல்ல ஆண்டி, இவரு மேல மொட்டை மேல எலக்ட்ரிக்ஸ் வேலை பார்க்க வந்திருக்காரு சார். கொஞ்சம் தம்பி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எம்எல்ஏ என்ன, இப்ப எலக்ட்ரிஷியன் என்ற என்ன நடக்குதுங்க? சாரி, என்னோட சுச்சுவேஷனை கொஞ்சம் புரிஞ்சுக்காங்க சார், ப்ளீஸ் சார். தங்கச்சி உன் அண்ணம்மா தெரியலையா உனக்கு? சார், என்ன சார் சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க? சரி, என் பையன் ராஜா, இவனே தெரியுதா இல்லையா? நைட்டுக்கு என்னம்மா சமையல் செய்யணும்? என்னது செல்லக்கிளியா? அவ எங்க வீட்ல வேலை செய்வா. பேரு கௌரி. அங்க இருக்கா பாரு, அவதான் செல்லக்கிளி, என்னோட பொண்ணு. தங்கச்சி ஏன் இப்படி கத்துற? டென்ஷன் ஆகி பிஞ்சின் வந்து ஊதுற போகுது. யோ, யாரியா நீ? என் தங்கச்சி உன் தங்கச்சின்னு சொல்லுகிறா? சார், நீங்க யாரு இப்படி வெளா எலும்பு தூக்குற மாதிரி கத்துறீங்க? என்னது நான் கத்தினுக்குன்னா? மாப்பிள்ள, என்ன இதெல்லாம்? ஆண்டி, இதுக்கு மேல என்னால உண்மையை மறைக்க முடியாது. நான் ராஜா கிடையாது, என் பேரு இளங்கோ. நானும் செல்லக்கிளியும் லவ் பண்றோம். எது? செல்லக்கிளியே நீ லவ் பண்றியா? நீங்க வேற கம்முனக்காரா, எங்க லவ் புரிஞ்சுக்கிட்டு எங்களை சேர்த்து வைங்க ஆண்டி. நோ, எங்க அண்ணன் பையனுக்கு தான் என் பொண்ணு கொடுப்பேன்னு நான் எப்பவோ முடிவு பண்ணிட்டேன். நீயப்பா ராஜா, நீயாவது நான் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. இவ தான் செல்லக்கிளி. அவங்க இந்த வீட்டுல வேலை பார்க்குற பொண்ணு பேரு கௌரி. வாட்? கௌரியா? இங்க பாருங்க, எல்லாருக்கும் கடைசியா ஒரு தடவை சொல்லிடுறேன். எங்க அண்ணன் பையனுக்கு தான் என் பொண்ணு செல்லக்கிளி. இதை யாராலையும் மாத்த முடியாது. ராஜா, நீ தான் எங்க வீட்டு மாப்பிள்ள. ஆண்டி, நோ. நான் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா கௌரியா தான் பண்ணுவேன். இட்ஸ் ட்ரூ லவ். நோ, இதனால ஏத்துக்க முடியாது. இந்த பார் பார்வதி, குழப்பம் எங்கேயோ நடக்குது, எனக்கு நல்லா தெரியுது. எனக்கு இருக்கிறதே ஒரே பையன். கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கிறேன் நான். அவன் விருப்பப்படதான் கல்யாணம் ஆகணும். என்ன சொல்ற? நீங்க எல்லாரும் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? இளங்கோ, என் பொண்ணு செல்லக்கிளிய பத்திரமா பாத்துக்கோப்பா. அப்படி சொல்லு தங்கச்சி. தங்கச்சியா?
அந்த அண்ணன் வந்துட்டு இந்த அண்ணன் மறந்துட்டியா அப்படி சொல்லு தங்கச்சி. போயா ஐயோ. சவு மிட்டாய் மாதிரி இருக்கிறத மாதிரி நிறுத்து. என்னடா இது ஒரே குழப்பமாகுது. வந்ததுக்கு நான் ஒரு நல்ல காரியம் பண்ண போறேன். என்ன நல்ல காரியம்? என்ன நல்ல காரியமா? இந்த அண்ணனும் இந்த தங்கச்சியும் எப்பவும் ஒன்னாவே சேர்ந்து இருக்கணும். எல்லாம் நல்ல மாதிரி முடிஞ்சிச்சு. இந்த அண்ணனும் தங்கச்சியும் ஒன்னா எப்போதும் போல இருக்கணும். ஓகேமா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுது. இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம ஃபேமிலி பாட்டு பாடுவோமா? நானே இல்லாதயாப்பா? ஆ. ஓ. ஃபேமிலியோட வந்துட்டியே. ஆமா ஆமா. ஓகே 1 2 3 ஸ்டார்ட். ஜானி ஜானி இன்னா நைனா